சில செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய அதிமேதகு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களிடம் தற்போதைய இராணுவ தளபதியாக இருக்கக்கூடிய லெப்டினன்ட் ஜெனரல் விக்கும் லியனகே அவர்கள் மற்றும் முப்படைகளினுடைய அலுவலக பிரதானியாக இருக்கக்கூடிய ஜெனரல் ஷவேந்திர சில்வா இவர்கள் இருவருடைய பதவி காலத்தையும் நீடிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. என்ற போதிலும் ஜனாதிபதி அவற்றை ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்கிறார். அவர்களுடைய பதவி முடிகின்ற போது ஏற்கனவே அவர்களுக்கு சேவை கால நீடிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மீண்டும் ஒரு முறை அதனை வழங்க முடியாது என்று திட்டவட்டமாக அறிவித்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக அவர் 55 வயது காலம் இவர்கள் இருவருக்குமே பூர்த்தியானதை தொடர்ந்து சேவை நீடிப்பு வழங்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே சேவை நீடிப்பு வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் இதற்கு மேல் வழங்க முடியாது என்று திட்டவட்டமாக ஜனாதிபதி அறிவித்திருக்கிறார். இதற்கு மேல் வழங்க முடியாது என்று ஜனாதிபதி திட்டவட்டமாக அறிவித்தமைக்கு சில முக்கிய காரணங்கள் இருக்கின்றன. அவைகள் தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக உங்களை இணைத்துக் கொள்கிறோம். ஆம்நேயர்களே, இலங்கை இராணுவத்தினுடைய தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் விக்கும் லியனகே. முதலில் இவர் பற்றி பார்ப்போம். அதனைத் தொடர்ந்து ஷவேந்திர சில்வா பற்றி பார்ப்போம். மிக முக்கியமான சில 3 விடயங்கள் இராணுவ தளபதி தொடர்பில் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக அவருடைய சில மன்மத லீலைகள் வெளியாகி இருக்கின்றன. இதுவரை இராணுவ தளபதிகள் செய்யாத ஒரு சில வேலைகள் அம்பலமாகி இருக்கின்றன. சில ஊழல் குற்றச்சாட்டுகளோடு அவரை இணைத்து பேசப்படுகிறது. அதோடு சில துஷ்பிரயோகங்கள், அதாவது மிக முக்கியமாக வீடுகள் 2 கட்டுவதற்கு இராணுவத்தை பயன்படுத்துகின்றமை, சமையலறையில் குளிரூட்டி பயன்படுத்தியமை, இப்படி பல விடயங்கள் இருக்கின்றன. அவைகள் தொடர்பில் தான் பார்க்க போகிறோம். முப்படைகளினுடைய அலுவலக பிரதானி முன்னாள் இராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா பற்றி பார்க்கின்ற போது அவர் தொடர்பிலும் சில முக்கியமான குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அதே போல அவர் தான் இந்த ஜனாசா எரிப்பு தொடர்பான அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினுடைய செயலணியினுடைய மிக முக்கியமான தளபதிகளுள் ஒருவராக இருந்தார் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம் கொரோனா கால பகுதியில். ஆகவே முப்படைகளினுடைய அலுவலக பிரதானி தொடர்பில் 2வதாக நாங்கள் பார்ப்போம். முன்னாள் இராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா தொடர்பில் இப்போதைய இராணுவ தளபதி தொடர்பிலே பார்க்கலாம். முதலாவதாக, இவர் பிரிகேடியர் நிலையில் இருக்கின்ற போது இவர் தனக்கு வழங்கப்பட்டிருந்த இராணுவ சீருடையை தன்னுடைய, அதாவது மனைவியோ அல்லது பிறிதொரு பெண்ணோ யாராக இருந்தாலும், அது மிக வைரலாகி இருக்கிறது இப்போது அந்த நிலப்படத்தை கௌரவம் கருதி நான் இந்த இடத்திலே பிரசுரிக்கவில்லை. அது ஊடக தர்மம் கிடையாது என்பதனால், எனவே நான் அதனை சாதாரணமாக மேலோட்டமாக செய்தியை மாத்திரம் சொல்கிறேன். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் பதவிக்கு வருவதற்கு முன்பு, அவர் பிரிகேடியராக இருந்த போது, இராணுவ தளபதி ஆவதற்கு முன்பு அவர் தன்னுடைய சீருடையை ஒரு பெண்ணுக்கு அணிவித்து அதனை நிலப்படம் பெற்றிருக்கிறார் என்பது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. இராணுவத்தினுடைய சீருடையை அவர் அல்லாத இன்னொருவருக்கு அணிவிக்க முடியாது. அது மிக கௌரவமான ஒரு சீருடை. அதே போலத்தான் அதில் அவருடையது என்று எப்படி உறுதிப்படுத்தப்படுகிறது என்றால் அதிலே பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்லாமல் அந்த நிலப்படத்தை எடுத்த பெண்ணினுடைய முன்னால் இருக்கக்கூடிய கண்ணாடியில் இவருடைய உருவம் தெரிகிறது நன்கு தெளிவாக. ஆகவே அவருடைய நண்பியோ அல்லது யாரோ ஒருவர், அது நமக்கு தேவையில்லை. ஆனால் அந்த மனிதருக்கு, அந்த பெண்ணுக்கு அந்த உடையை அணிவித்து, சீருடையை அந்த பெண்ணுக்கு அணிவித்த காரணத்தினால் அந்த பெண்ணினுடைய அந்த இடத்தில் அவர் எப்படி இராணுவ சீருடையை கொடுப்பார் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இப்போது முன்வைக்கப்படுகிறது. அதாவது இராணுவ தளபதியாக இப்போது இருக்கக்கூடியவர், இப்படிப்பட்ட விடயங்களை எல்லாம் செய்தவர் எப்படி இராணுவ தளபதியாக முதலில் நியமிக்கப்பட்டார் என்பது கேள்விக்குறி. அதுதான் இப்போது எல்லோரும் முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு. ஆகவே அந்த பெண்ணுக்கு அவர் அந்த சீருடையை அணிவித்தது என்பது முதலாவது குற்றச்சாட்டு. பிரிகேடியராக இருக்கின்ற போது ஒரு பெண்ணுக்கு இராணுவத்தினுடைய பதவி நிலை சீருடையை அணிவித்து நிலப்படம் எடுத்து அது பிறகு வைரலாகின்ற அளவுக்கு இது என்ன நடந்திருக்கிறது என்பதுதான் கேள்வி. ஒரு பெண், அதாவது வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு எப்படி இராணுவ, அதாவது நிலை சீருடையை, உத்தியோகபூர்வ சீருடையை இவர் அணிவித்தார். இராணுவத்தினுடைய சீருடையை அணிவித்தார். தன்னுடைய லீலைகளை தன்னுடன் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். எதற்கு அரச சார்பு விடயங்களிலே அவர் பூத்தி கொண்டார் அல்லது செய்தார். அதிலே எப்படி செய்ய வேண்டிய இடத்திலே அவர் இருக்கிறார் என்பது கேள்விக்குறி. ஆகவே அந்த பெண்ணுக்கு சீருடை அணிவித்தது, அது வேறு சீருடை அணிவித்திருந்தால் பிரச்சனை இல்லை. இங்கே இராணுவத்தினுடைய சீருடைய அந்த பெண்ணுக்கு அணிவித்தது தான் பிரச்சனை. ஒரு பெண்ணுக்கு இராணுவத்தினுடைய மிக முக்கியமான பதவி நிலையில் இருக்கக்கூடியவர் எப்படி அந்த சீருடை அணிவித்தார் என்பது. 2வது மிக முக்கியமான விடயமாக இருப்பது, மேஜர் விக்கும் லியனகே அவர்களுக்கு, லெப்டினன்ட் ஜெனரல் அவருக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு, அவரினுடைய 2 வீடுகள் கட்டப்படுகின்றன என்று சொல்லப்படுகிறது. அவற்றுக்கு இராணுவத்தினரை
தொழிலாளர்களாக அமர்த்தி இருக்கிறார் என்பது மிக முக்கியமான குற்றச்சாட்டு. இது தொடர்பில் பாரிய தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. மூன்றாவது மிகப்பெரிய குற்றச்சாட்டு, அவரினுடைய சமையல் அறையிலே குளிரூட்டி பொருத்தப்பட்டிருந்தது. அதாவது அது என்ன நோக்கம், ஒருவரை குளிரூட்டி வாங்கி பொருத்துவது என்பதெல்லாம் பெரிய பிரச்சனை அல்ல. ஆனால் இந்த குளிரூட்டி எப்படி வந்தது, அந்த இடத்தில் பொருத்தப்பட்டது என்பதனை விலாவாரியாக விவரித்திருந்த ஒரு இணையதள ஊடகவியலாளரை சட்டங்களுக்குட்படுத்தி அவரை சிறையில் அடைத்து இது போன்ற மிக பெரிய விடயங்களாக அது மாறியிருந்தது. ஆகவே இது இப்போது பேசுபொருளாக இருக்கிறது. பின்னர் உடனடியாக அவர் அந்த குளிரூட்டியை கலற்றியிருந்தார் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இது மிக முக்கியமான குற்றச்சாட்டாகவே இவற்றை அடிப்படையாக வைத்து பதவி நீடிப்பெல்லாம் வழங்க முடியாது என்று ஜனாதிபதி மறுத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இவைகள் ஆழமாக சிந்திக்க வேண்டிய விடயங்கள். நான் இலகுவாக உங்களுக்கு புரிவதற்காக சொல்கிறேன். அடுத்து நாங்கள் வருவோம் ஜெனரல் ஷவேந்திர சில்வா, முன்னாள் இராணுவ தளபதி. அவர் இப்போது முப்படைகளினுடைய அலுவலக பிரதானி. முப்படைகளினுடைய அலுவலக பிரதானி என்றவுடன் தான் ஞாபகம் வருகிறது. இவர் முப்படைகளினுடைய அலுவலக பிரதானியாக இருக்கின்ற சமயம் ஜனாதிபதியாக கோட்டாபய ராஜபக்ச பதவி நிலைக்கு வந்து அந்த பதவி கொடுத்தார். முப்படைகளினுடைய பதவி நிலை பிரதானியாக இருக்கின்ற போதுதான் கொரோனா வந்தது. முப்படைகளினுடைய பதவி நிலை பிரதானியே அந்த ஜனாதிபதி செயலணியினுடைய தலைவர் பதவிக்கு அவர்கள் நியமித்திருந்தார்கள். முப்படைகளினுடைய இராணுவ பிரதானியாக இருந்த, அதாவது பதவி நிலை அலுவலக பிரதானியாக இருந்த இந்த ஷவேந்திர சில்வா அப்போதைய ஜனாசா எரிப்புக்கு மிக முக்கியமான அந்த குழுவின் பரிந்துரைகளுக்கு அவர் பரிந்துரைக்காவிட்டாலும் அதனை செயற்படுத்தியவர்களுள் மிக முக்கியமானவராக கருதப்படுகிறார். அதேபோல் இன்னும் பல விடயங்கள் அவருக்கு எதிராகவும் குற்றச்சாட்டுகளாக முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில்தான் அவர்களினுடைய வயதை கருத்திற்கொண்டும் இந்த விடயங்களை கருத்திற்கொண்டும் நீடிக்க முடியாது, போதும் நீங்கள் சென்று வாருங்கள் என்று ஜனாதிபதி தெரிவித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர்களுடைய பதவிக்கால முடிவு இப்போது எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே புதிய பதவிகளில் புதியவர்கள் வருவார்கள், நியமிக்கப்படுவார்கள் என்று தெரிகிறது. இலங்கை இராணுவம் என்பது மிக முக்கியமாக ஒழுக்க விடயங்களில் அதிக சிரத்தை எடுத்துக்கொள்கின்ற ஒரு இராணுவம். குறிப்பாக அது பல்வேறு கட்டங்களிலே பல்வேறு விமர்சனங்களுக்கும் ஏற்கனவே உள்ளாகி இருந்தது. ஆனால் இராணுவத்தினுடைய தளபதிகளாக இருந்தவர்களில் எவரும் இப்படிப்பட்ட பாரிய குற்றச்சாட்டுகளுக்கு இதற்கு முன்பு இலக்காகவில்லை என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். ஆகவேதான் இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு ஒரு உயர்நிலை பதவி, அதுவும் கௌரவமான பதவி, நாட்டினுடைய பாதுகாப்பு துறையில் மிக முக்கியமான ஒரு பதவி, ஆகவே அவற்றுக்கு இந்த இடத்தில் இந்த மாதிரியான நபர்களை நியமிக்கக்கூடாது என்று பல்வேறு தரப்பினரும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்த நிலையில்தான் இப்போது இந்த பதவி நீடிப்பு செய்யலாகாது அல்லது பதவி நீடிப்பு செல்லுபடியாகாது, பதவி நீடிப்பு இனிமேல் உங்களுக்கு இல்லை என்று ஜனாதிபதி தெரிவித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த செய்திகளை வைத்து பார்க்கின்ற போது மிக முக்கியமாக இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் வழக்கு பதிவுகளோ அல்லது சில வேளை உங்களுக்கு இப்படி யோசிக்கலாம், அவர் இராணுவம் என்ற காரணத்தினால் சாதாரண நீதிமன்றங்களில் இவைகளுக்கெல்லாம் வழக்காட முடியாதில்லையா என்று. ஆமாம், அதற்கென்று வேறு சட்டங்கள் இருக்கிறது, மார்ஷல் லோ இருக்கிறது, சட்டம், அதாவது இராணுவ சட்டம் இருக்கிறது. அந்த இராணுவ நீதிமன்றத்தின் கீழ் அவர்களுக்கான விடயங்கள் தொடர்பில் விசாரிக்கப்படும். பிறகு அவர்கள் முடிவெடுப்பார்கள். ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து நீங்கள் அன்பான நேயர்களே.